உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 25ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. பராபவ வருஷம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். நவமி திதி, ஆயில்ய நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் பூராடம் உத்துராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூராடம் உத்துராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் ஆதாயம், மிதுனம் உயர்வு, கடகம் அமைதி, சிம்மம் சுகம், கன்னி வரவு, துலாம் கவனம், விருச்சிகம் களிப்பு, தனுசு தேர்ச்சி, மகரம் தெளிவு, கும்பம் சாந்தம், மீனம் நட்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். ராசி பலன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா ராசி பலன். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு கடக ராசி அன்பர்களே, கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இத்துணை காலமும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் ஜென்மம் அவர் ராசிக்கு, உங்களோட ராசிக்கு போகிறார், 1வது வீட்டுக்கு போகிறார். அது நல்ல விஷயம். அட்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் நவமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது வீட்டுக்கு போகிறார். குரு பேச்சு சனி பேச்சு ரெண்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் பராபவ வருஷத்தில் சனி பேச்சு இல்லை. இந்த வருஷம் பூரா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது வீட்டில் சனீஸ்வர பகவானும் ஜென்மத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது, கரண்டர் சைன் பண்ணுறது, பிணைக்கு போகிறது, துணைக்கு போகிறது, இந்த வேலைகளை நீங்கள் இந்த வருஷம் பூராக செய்யக்கூடாது. கரண்டர் சைன் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது, பிணைக்கு போகிறது, துணைக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது. இதனால் நீங்கள் யாருக்காவது கரண்டர் சைன் பண்ணினா அதனால் மோசமான பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதனால் கையெழுத்து வைக்கிற விஷயத்தில் வலு கவனமாக இருங்கோ. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதில் இருக்கும். வேலைப்பளு அதிகரித்து காணப்படும் எல்லா வேலையும் உங்களோட தலையில் விழும். சக உத்தியோகத்தர் லீவை போட்டுட்டு போயிட்டார், அவற்ற வேலையை நீங்கள் செய்யணும். உங்களோட வேலையே உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கும்.
அது இல்லாமல் மேலதிகாரிகள் புதுசாக ஒரு வேலையை கொண்டு தருவினம், சலித்து கொள்வீர்கள். என்னடா எல்லாம் எந்த தலையை போட்டு உருட்டுறாங்க, எந்த தலையில் மிளகா அரைக்கிறாங்களென்று நீங்கள் சலித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வேலை பளு, ஆஃபீஸுக்கு போன வேலை அதிகமாக இருக்கும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு. அதே நேரத்தில் காரியங்கள் தாமதமாகும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா போனோமா செஞ்சோமா வந்தோமான்னு இல்லை, போகணும் திரும்பி அவர் இல்லைன்னு திரும்பி போகணும், தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத பிரயாணங்கள். ஒருத்தரை பார்க்குறதுக்கு 5 மணித்தியாலும் பிரயாணம் பண்ணி போகிறீங்க, அங்கே பார்த்தா அவர் இல்லை. இன்னொருத்தரை பார்க்க போகிறீங்க, அவர் 1 மணித்தியாலும் லேட்டாக வருவார், காத்திருக்க வேணும். இந்த மாதிரி அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நினைச்ச விஷயங்கள் நினைச்சோன்னு நடக்காது, தடைப்பட்டு தாமதப்பட்டு இழுபறியாகி அதுக்கு பிறகுதான் விஷயம் நடக்கும். ஆனால் தாமதமாக நடக்கும். பல தடைகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கடன் சுமை அதிகரிக்கும். கடன் வாங்கக்கூடாது என்று நினைச்சிட்டு இருப்பீங்கள், ஏதோ ஒரு காலத்தினால கடன். இலங்கையே கடன் சுமையில் இருக்குது. இலங்கை மக்கள் எல்லோரும் கடன் சுமை. கடன்ன்றது இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. ஆக குறைஞ்சது ஒரு வெஹிக்கிள் லீசிங் எடுத்திருப்பீங்கள் கடன், வீட்டுக்கு லீசிங் எடுத்திருப்பீர்கள் கடன், கிரெடிட் கார்டு வச்சுருந்தா கடன், வங்கியில் லோன் ஏதோ ஒரு விதத்தில் கடன் சுமை. ஒரு நகையை அடைவு வச்சுருப்பீங்கள், அது கடன். வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு, இது கடன். இந்த மாதிரி கடன் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் கடன் அளவோடு இருந்தால் நல்லது. கடன் வாங்கத்தான் வேணும். நாங்கள் ஆயிரக்கணக்கில் கடன் வாங்குகிறோம். பெரிய கோடீஸ்வரன் கோடிக்கணக்கில் கடன், லட்சாதிபதிக்கு லட்சக்கணக்கில் கடன். ஒருத்தருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன் இருக்கும். இதை விட இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் கூட கடனில் தான் இருப்பான், கடன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கடன் சுமையாக மாறக்கூடாது. அந்த கடன் அளவோடு இருக்கணும். எங்களுடைய அபிவிருத்திக்காக கடன் வாங்கணும். திரும்பி கடனை கட்டக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கணும். அது சுமையாக பிரச்சனையாக மாறக்கூடாது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் முன்னேறும். சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், ப்ரெஷர் கட்டுக்கோப்போடு இருக்கும், தைராய்டு மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படும். இந்த மாதிரி பரிசோதனைகள் ஆலோசனைகள் மூலம் நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். விரயஸ்தானத்தில் குரு இருக்கைக்குள்ள மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மருத்துவ செலவுகள் குறையும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை கண்கூடாக காண்பீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமையாக இருக்கலாம், உறவினர் பகையாக இருக்கலாம், வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் குறையும். குரு ஜென்மத்துக்கு வந்துட்டார். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்தி அதை கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். கொஞ்சம் பிஸ்னஸ் நடக்கும், கையில் காசு புரளும். அதே மாதிரி இழந்தவைகள் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய நல்ல பேரை இழந்திருந்தீங்கன்னா பேர் கிடைக்கும். பொருளை இழந்திருந்தால் பொருள் கிடைக்கும். கௌரவத்தை இழந்திருந்தால் கௌரவம் கிடைக்கும். இழந்த எல்லாம் திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. வியாபாரத்தில் முன்னேற்றம். இடமாற்றம் உண்டு. ஏதாவது ஒரு இடமாற்றம் உண்டு. வீடு வாங்கி வீடை மாற்றுவீங்கள், மோட்டார் சைக்கிளை மாற்றுவீங்கள், ஆட்டோவை மாற்றுவீங்கள், காரை மாற்றுவீங்கள், வீட்டை மாற்றுவீங்கள், வியாபாரத்தை மாற்றுவீங்கள், தொழிலை மாற்றுவீங்கள். ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று நடக்க போகுது. அதனால் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. பெற்றோர்களை அனுசரித்து நடங்கள். நான் சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல மாதா, அடுத்தது பிதா, அதுக்கு பிறகுதான் குரு, அதுக்கு பிறகுதான் தெய்வம். கண்கண்ட தெய்வம் எங்களுடைய பெற்றோர்கள். அவர்களை பார்த்து கொள்ளுங்கள், அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள், அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுங்கள், அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொடுங்கள், மருந்து மாத்திரையை வாங்கி கொடுங்க. பெற்றோர்கள் தெய்வம். கவனித்து கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பில் கொஞ்சம் போன வருஷங்களில் அக்கறை இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இந்த வருஷம் படிக்கணும் என்ற ஆர்வத்தோடு படிப்பீர்கள்.
இந்த வருஷம் கடகராசி மாணவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பராப வருஷம் ஏதாவது பரீட்சைகள் நடந்தால் பரீட்சையில் சித்தி அடைவீர்கள், பரீட்சையில் வெற்றி அடைவீர்கள், பரீட்சைக்காக உங்களை சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஆர்வத்துடன் மாணவர்கள் கல்வி கற்பார்கள். குடும்பத்தில் புது வரவுகள், புதிய நண்பர்கள் உருவாகுவார்கள், புதிய உறுப்பினர்கள் வந்து சேர்வார்கள். திருமண வாய்ப்பு இருந்தவர்களுக்கு குரு ஜென்மத்திலிருந்து 7வது வீட்டை பார்த்தா கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும், குரு பலன் உண்டு, புதிய வரவுகள் குடும்பத்தில் ஏற்படும், அதனால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். புதிய நண்பர்கள் உருவாகுவார்கள், அதனாலேயும் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்கள். திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். மகனுக்கு கல்யாணம் நடக்கல, மகளுக்கு கல்யாணம் நடக்கல, எனக்கு கல்யாணம் நடக்கல, இந்த மாதிரி யோசித்தவர்களுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷம் கடகராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள் இவைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. திருமணத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கோ, பொண்ணு பாருங்கோ, மாப்பிள்ளை பாருங்கோ, ஜாதகத்தை பொருத்தம் பாருங்கோ, திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்யுங்க. கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவைகளுக்கு கல்யாணம் நடக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அதே மாதிரி முள்ளந்தண்டில் நோய் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆக மொத்தம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மத்தியமமான ஆண்டாக அமையும். என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.